பிஎஸ்என்எலோட 4G சிம்முக்கும் 5G சிம்முக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத சின்னதாக ஒரு ட்ரையல் பேஸில் பார்ப்போம். அதாவது எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வரைக்கும் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க 4G சிம் பார்த்தீங்க அப்படின்னா 5Gக்கு ஒரு வேளை கன்வெர்ட் ஆன பிஎஸ்என்எல் வந்து 5Gயோட டவர்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணி பில்டன் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா இப்போ இருக்க 4G சிம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இப்போ வந்திருக்க பிஎஸ்என்எலோட 5G சிம் பார்த்தீங்கன்னா இந்த எந்த ஸ்ட்ரகிளையும் எடுத்துக்காது. உங்களுக்கு அழகாக வந்து 5G சேவையை வந்து எந்த வகையான தடையும் இல்லாமல் தர முடியும் அப்படின்னு பிஎஸ்என்எல் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சிம் வாங்கும் போதும் அவங்க அதே தான் சொன்னாங்க. 4G ஓகே, ஆனால் 5G வந்தால் நீங்கள் எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா சிம்மெல்லாம் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நீங்கள் இதையே அழகாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு டவர் ரேஞ்ச் வந்து இன்னும் பெட்டராகவே கிடைக்கும். ஆப்டிமைஸும் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பிஎஸ்என்எல் சைட்லேருந்து. ஸோ இதுதான் பிஎஸ்என்எலோட 4G சிம்முக்கும் 5G சிம்முக்குமான வித்தியாசம். ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா